ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்வீட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பன்னீர் எல்லாமே பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த 4 பீஸை இன்னும் குட்டி குட்டியாக ஒரு அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டியும் இல்லாமல் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால நல்ல ஆயில் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாகவும் வேணாம். அது நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊற்றுனதுக்கப்புறமா ஜீரகம் எல்லாமே போட்டேன். ஜீரகம் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய், அப்புறம் அந்த பிரியாணி லீவ்ஸு, கிராம்பு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தேன். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான ஆயில், நம்மளுக்கு அந்த வதக்குற அளவுக்கு ஆயில் வேணும்ல, அப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, ஜிஞ்சரு, கார்லிக் இதெல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு அந்த பூவை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸ்மெல்லுக்காக. அதில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதையும் ஒரு அளவுக்கு வதக்கி ஃபுல்லாக அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், பெரிய வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 தக்காளி மட்டும் நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தேன். கொத்திட்டு அது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா சில்லி பவுடர் தேவையான அளவு மட்டும் போடல, ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் காரம். சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட நான் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு டேஸ்ட்டுக்காக. அதையும் ரெண்டுத்தையும் மறுபடியும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஜீரணமாகும் அப்படிங்கிறதுக்காக சோம்பு ஆட் பண்ணி அது கூட தேவையான அளவு சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்தது, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். மிக்சியில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் ஆயில் எடுத்து மறுபடியும் பேனில் ஊற்றிட்டு அது கூட நான் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கீயும் ஆயிலையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கடுகு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம். அது நம்ம இஷ்டம்தான், போடுறதும் கடுகு போட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் மிக்சியில் அடித்து வச்சுருந்த அந்த கிரேவியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா அதுக்கான தேவையான அளவு மட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது போட்டதுக்கப்புறமா மட்டன் மசாலா இருந்தது, அது டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எடுத்துகிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க, அது நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க எனக்கு நல்லா சாஃப்டாகவும் அழகாகவும் கிரேவி கிடச்சிது. இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, பூரின்னு சொல்லி எதில் வேணால் வச்சு சாப்பிடலாம். நாங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.